எதை எழுந்தாலும் சம்பாதிச்சிடலாம். மானத்தை எழுந்துட்டா நான் எப்படி வாழ? இனிமே மரணம் ஒண்ணுதான் எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. துளசிக்கு எதிரா சதி செஞ்சது, அவளை இந்த வனைக்குள்ள சிக்க வச்சது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவ அழிஞ்சிட்டா, முடிஞ்சிட்டா அப்படின்னு நாம திங்க் பண்ணும் போதெல்லாம் எரிஞ்சு போட சாப்பல்ல இருந்து உயிரோட வர ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவ மறுபடியும் வரா. நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. துளசி அழிச்சுன்னு சொல்றிய, அவளை கொன்னுல போறியா? என்னடா துளசியா? நம்ம துளசியா? என்ன நம்ம துளசி? ஐயோ என்னால நம்பவே முடியல. அவ என்ன ஜாதி, நாம என்ன ஜாதி? அவ குலம் என்ன, நம்ம குலம் என்ன? அவ ரொம்ப நாளா இதான் பண்ணிட்டு இருக்கா போல் இருக்கு. ஆனா இப்பதான் போலீஸ் மூலமா உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து. அவ என்ன பண்ணுவா பாவம், பொம்மநாட்டி தனியா இருக்கா, ஒரு குழந்தை வேற இருக்கு, சோத்துக்கு வழி இல்லையோ. அவளோட குலத்தொழில ஆரம்பிச்சுட்டா. ஐயோ அதெல்லாம் ரொம்ப நாளா நடக்கிறது, நாம தப்பா நினைச்சுக்க கூடாது. இப்போது உங்களுக்கு புரிஞ்சதே. பாத்தேலாமா, அன்னைக்கு நான் துளசியை பத்தி சொன்னப்ப நீங்க நம்பல. ஆனா இப்போ போலீஸ் துளசி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டா. இப்போது நீங்க நம்புறேடா? ஷோ நாராயணா. அக்கா, நீ எல்லாரையும் நல்லவான்னு நம்புற. அந்த நம்பிக்கையை துளசி மாதிரி ஆட்கள் அவளுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு தப்பு பண்ணிட்டே இருக்கா. என்னால எதுவுமே நம்ப முடியலடா. நம்பாம இருக்கவும் முடியல. அப்படியே தலையை சுத்துறது. நான் போயிட்டு வரேன் நாராயணா. தம்பி, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேள். அம்மா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன். ரங்கநாயகியை நம்ப வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நம்ப வச்சுட்டேன். அதுக்கு தகுந்தபடி சம்பாவனை 2 பேரும் கொஞ்சம் அதிகமா கொடுத்தீங்கன்னா என் குடும்பம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். மாமா, நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பத்தாது. இந்தாங்க வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கியே. மீதி அவர் கொடுப்பார். என்ன பிளாங்க் செக்கா இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனா நியாயமா நீங்க ஃபில் பண்ணுவேன்னு நான் உங்களை நம்புறேன். சரி சரி சரி, பரவாயில்லையே. உழைச்சு சம்பாதிக்கிறத விட இப்படி அடுத்தவன் குடியை கெடுத்தா அதிகமா கிடைக்கிறதே. உங்க 2 பேருக்கும் வேற யார் குடியாவது கெடுக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே சொல்லி அனுப்புவோம், வந்துடுவேன். ஐயோ ஐயோ, பால்காரன் கடன் அடைச்சிருவேன், மளிகை கடைக்காரன் கடன் அடைச்சிருவேன். இந்த வீட்டு வாடகைக்கு அடுத்தவன் யாராவது மாட்டாமலா இருக்க போறான். வரேம்மா, அடுத்தது யார் குடியை கெடுக்கணும் யோசிச்சு வை. மாமா, நம்ம 2 பேருக்கும் இருந்த ஒரே எதிரி துளசி. அவளை நாம தீர்த்து கட்டிட்டோம். இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்ட். ஆனா அவ ஜெயில இருந்து வந்தா தலை தூக்காம பாத்துக்கணும், அதான் முக்கியம். இனிமே அவ தலை நிமிர்ந்தே நடக்க முடியாது. அதுக்கப்புறம் எங்கிருந்து அவ தலையை தூக்குறது? இப்போ துளசிக்கு புரிஞ்சு போயிருக்கோம் இந்த பத்மா யாருன்னு. ஆனா இப்ப புரிஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இட்ஸ் டூ லேட். கிருஷ்ணா, போலீஸ் உன்னை அடிச்சிருந்தாமா? இல்லடா செல்லம், சும்மா உட்கார வச்சு விசாரிச்சாங்க. அதுக்குள்ள ஸ்ரீவத்சன் அங்கிள் வந்து அம்மாவையும் பெரியம்மாவையும் வெளியே கூட்டிட்டு வந்துட்டாரு. கிருஷ்ணா, நீ சாப்பிட்டியாமா? இல்ல, நான் சாப்பிடல பெரியம்மா. நான் எப்ப சாப்பிட்டிருக்கேன் நீங்க இல்லாம பெரியம்மா? வாமா வா, நீ பசியோட இருப்ப. வா, அம்மா கிட்ட அப்புறமா பேசலாம். பெரியம்மா அவளுக்கு தோசை வாத்து தர, சாப்பிடுறியா? இங்க பாருங்க துளசி, நடக்கக்கூடாதுலாம் நடந்து போச்சு. நாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதே நடிச்சு அழுதுட்டு இருக்கிறதுல என்ன லாபம்? மனசை திடப்பட்டு திண்டு
இனிமே நடக்க போறத பாருங்க. இப்படி சதா நீ அழுதுட்டே இருந்தா குழந்தை மனசு வருத்தப்படும் இல்லையா? இனிமே குழந்தை வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்மாவை விபச்சாரின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து போலீஸ் கூட்டு போனப்ப அப்ப குழந்தை பதறி போய் எவ்வளவு அழுதா. இப்ப அதை நினைச்ச கூட என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு எதிராக செயல்படுற மனுஷங்களோட கடவுளும் கை கோத்துக்கிட்டு எனக்கு எதிராக செயல்படுறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஸ்ரீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாருங்க, நீங்க மனசாலே உடம்பாலையும் ரொம்ப பலகீனமா இருக்கிற நேரம் இது. உங்களுக்கு இப்ப தேவை நல்ல ரெஸ்ட் தான். சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. சாயந்தரமா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். இனிமே நான் எங்க நிம்மதியா தூங்குறது? தூக்கத்தை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. தூங்கிட்டு இருக்கும் போது தட்டி எழுப்பி விபச்சாரில முத்திர குத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயாச்சு. தெரு முழுக்க நேத்து ராத்திரில இருந்து என்ன பத்தி தானே பேசிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பழி வாங்குறத நினைச்சு என் அக்கா, என் குழந்தை எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? எப்படி? எதை எழுந்தாலும் சம்பாதிச்சிடலாம். மானத்தை எழுந்துட்டா நான் எப்படி வாழ்வேன்? இனிமே மரணம் ஒண்ணுதான் எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. என்ன துளசி இது இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை புத்திசாலின்னு எவ்வளவு பெருமையா நினைச்சுட்டு இருக்கேன். நீங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எதுக்கு இருக்கேன்? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உங்க மேல அபாண்டமா பழி போறதுக்காக செஞ்ச காரியம் இதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய ரியாக்ட் பண்ணக்கூடாது. வாழவே முடியாது, சாகத்தான் போறேன்னு சொன்னீங்களே. நீங்க செத்து போனா இப்ப இந்த ஊர் பேசுறது அது உண்மையான ஆயிடாது? ஊர் உங்களை விபச்சாரின்னு சொன்னதை நீங்க உண்மையாக்க போறீங்களா? வேணும்னு யாரோ சரி செஞ்சு இந்த பழியை போட்டிருக்காங்க, அதை நீங்களே உண்மையாக்க போறீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் சாவுதான் தீர்வுன்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. சாவுங்கிறது கோழைங்களோட முடிவு. எதையும் தாங்கி எதிர்த்து நிக்கிறவங்க தான் இந்த உலகத்துல ஜெயிப்பாங்க. நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னை நான் நம்புற துளசி. நான் உனக்கு ஆதரவா இருக்கேன். உனக்கு எதிராக இப்ப நடந்த திட்டமிட்ட சதி அதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எதுக்காக இதை செஞ்சாங்கன்னு நான் தீவிரமா விசாரிச்சு அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தரேன். ஆனா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். எந்த சூழ்நிலையிலும் நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ண மாட்டேன்னு எனக்கு உத்தரவாதம் கொடு. சத்தியம் பண்ணு துளசி, சத்தியம் பண்ணு. இதை நீ பண்ண சத்தியமா நான் நினைக்கிறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல, இனிமே அது என் பிரச்சனை. நாளையில இருந்து நான் உன்னை பழைய துளசியா பார்க்கணும். என்னை காதலிச்சு ஏமாத்தி என் வயிற்றுல கிருஷ்ணன் வரத்துக்கு காரணமானவனும் ஒரு ஆம்பளை தானே. எல்லா ஆம்பளைங்களுமே நான் அயோக்கியனுங்க தான் நினைச்சேன். ஆனா உங்களோட பழகினதுக்கு அப்புறம் தான் என்னோட எண்ணம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நீங்க தர பலத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அடுத்தடுத்து எனக்கு உதவி செய்யற நீங்க எனக்கு மனுஷனா தெரியல. அந்த கடவுளே மனுஷ உருவத்துல வந்த மாதிரி இருக்கு. துளசி, துளசி, என்ன இது? நல்ல மனசு இருக்கிறவங்கள கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டார். நல்லவங்களை சோதிப்பார், ஆனா நிச்சயம் கடைசியில் கைவிட மாட்டார். என்னோட வியூல கடவுள் நல்லவங்களுக்கு தான் சோதனை கொடுப்பார். இதெல்லாம் ஒரு மாய. இந்த மாயை கூடிய சீக்கிரம் விலகிடும். உன் வாழ்க்கையும் நல்ல சுபிட்சமாயிடும். நீ கவலையப்படாத. எல்லாத்தையும் மறந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியை பார். நான் வரேன்.
அண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியுமோ? விஷயம் என்னன்னு தெரியாது, ஆனா நீ வந்திருக்கிறது நல்ல விஷயம் இல்லன்னு மட்டும் தெரியும். ஆமா, இப்ப எந்த பொம்மநாட்டிய யார் அரெஸ்ட் பண்ணி போறான்னு சொல்ல வந்திருக்க? இது பொம்மநாட்டி விஷயம் இல்ல, புருஷா விஷயம். அதுவும் உங்க பையன் ஸ்ரீவத்சனை பத்தி. ஓய், என்னைய சொல்ற? ஸ்ரீவத்சனை பத்தியா? அவனை பத்தி பேச என்ன விஷயம் இருக்கு? அவன் என்னைய பண்ண? உனக்கு என்ன பண்ணல? இன்னைக்கு காத்தால போய் அந்த துளசியையும் தாட்சாயினியும் சொந்த ஜாமீன்ல கூட்டு வந்திருக்கான். இது தேவையா? ரங்கநாயம்மா பிள்ளை இது விபச்சாரிக்கு போய் வக்காலத்து வாங்கலாமோ? அப்புறம் ஊர்வலத்துல என்ன பேசுவா? ரங்கநாயம்மா கௌரவம் என்ன ஆறுது? அம்மா, வர வர ஒரு போக்கி சரியில்லை. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ப்ளீஸ் அவரை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. அக்கா, ஸ்ரீவத்ச வரான், என்னன்னு கேளு. பத்து, ஒரு கப் காபி கொண்டாமா. ஏண்டா, இப்ப நீ எங்க இருந்து வர? இன்னைக்கு காத்தால இருந்து 3 தடவை நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணேன். நீ ஆபீஸ்ல இல்லன்னு சொன்னா. ஆமா, எங்க போயிட்டு வர? சொல்லுடா. அதுமா, நம்ம துளசியும் உங்க அக்காவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அவங்க எந்த தப்பும் பண்ணல, யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதான் நான் ஸ்டேஷன்ல போய் அவங்கள ஜாமீன்ல கூப்பிட்டு வந்தேன். ஆமா, போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க என்ன அவளுக்கு கார்டியனா? தப்பு பண்றவாள போலீஸ் அரெஸ்ட் தான் பண்ணும். ஏண்டி பத்மா, நீயும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு மனசு நீ ஏண்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? செய்யாத தப்புக்கு ஸ்டேஷன்ல நிக்கிறச்சே, அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். செத்த, அவ இடத்துல நின்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆமா, அவ இடத்துல நின்னு அவ கஷ்டத்தை யோசிக்கணும்னு நீக்கு என்ன தலை எழுத்தா? இங்க இங்க ஏன் இடமே பறி போயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. பத்து, என்னங்க பின்னாத்தின்னு இருக்க? ஸ்ரீவத்சா, உன்னை நேரடியாவே கேட்கிறேன். துளசிக்கு ஒண்ணுன்னு உடனே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நீ ஓடி போறியே. நம்ம கம்பெனில எத்தனையோ பெண்கள் வேலை பார்க்கறாங்க. நாளைக்கு அவள்ல யாருக்காவது இதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தா அப்போ நீ இதே மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு போய் நிப்பியா? துளசி விஷயத்துல மட்டும் நீ ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிற? மாமா, துளசிக்கும் உனக்கும் அப்படி என்ன தொடர்பு? பாருங்க மாமா, கண்ணுக்கு கருப்பு கண்ணாடி போட்டுன்னு பார்த்தா பாக்குறதெல்லாம் கருப்பா தான் தெரியும். நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணிக்கிற எந்த பொம்முநாட்டியா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பிரச்சனைக்கு நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் செய்வேன். இதை பாருமா, துளசி நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு செஞ்சிருக்கா. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தானே ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதான முறை. சுதா, ஸ்ரீ சொல்றத பாக்கறச்ச அதுவும் நியாயமா தாண்டா இருக்கு. அவளுக்குன்னு யாரா இருக்கா? நாம இந்த நேரத்துல தான் உதவணும். டே ஸ்ரீ, அவளுக்கு எதிரா யாரோ சதி பண்ணதா சொன்னியே, அது யாரா இருக்கும்? துளசிக்கு எதிரா சதி செஞ்சது, அவளை இந்த வலைக்குள்ள சிக்க வச்சது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாருடா அது? அதாம்மா, நம்ம கம்பெனில இருந்து ஃப்ராட் பண்ணாங்கன்னு டிஸ்மிஸ் பண்ணவ 2 பேரு. அவங்க செஞ்ச வேலை தான் அது. அவங்க செஞ்ச ஃப்ராட் எல்லாம் வெளியே கொண்டு வந்தது நம்ம துளசி தானே. அந்த கடுப்புல அவங்க பண்ணிட்டாங்க. அம்மா, அவங்கள அப்பவே போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருக்கணும். நம்ம கம்பெனியில உழைச்சாங்கன்னு விட்டுட்டுமே, அது தப்பா போச்சு. துளசி ரொம்ப நல்லவ. மாமா, தூசி. ஆமாமா, தூசி. துளசி நல்லவளோ கெட்டவளோ தெரியல. நல்லவளா இருந்தாலும் இருக்கலாம், கெட்டவளா இருந்தாலும் இருக்கலாம். ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. அம்மா, அவர் கிடைக்கிறார் விடுமா. துளசி ரொம்ப நல்லவமா. நீ செஞ்சதாண்டா சரி. அவளை நன்னா கவனிச்சுக்கோ. அவளுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துரும்.
இது பாருங்கம்மா, உங்களுக்கு உங்க பையன் மேல பாசம் அதிகம். அதனால உங்க கண்ணுக்கு இவர் பண்ற தப்பு தெரியறது இல்ல. ஊர்ல இருக்கிறவ இவரை பத்தி என்ன பேசிக்கிறா தெரியுமா? இவருக்கும் துளசிக்கும் தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறான். இந்த ஊரு யாரை தாண்டி விட்டு வச்சது? நேக்கு தெரியும் என் பிள்ளைய பத்தி. அவன் பத்திரமாத்து தங்கம். எப்பவுமே அவன் தப்பு பண்ண மாட்டான். நீ அவனை சந்தேக கண்ணோட பாக்குறத இன்னியோட விட்டுரு. தப்பு அவன் மேல இல்ல, உன் மேலதான் இருக்கு. ஓ, சும்மா வாயை பார்த்து நிக்காம உள்ள போய் வேலையை பாரு. எப்ப பார்த்தாலும் ஆம்படையான குறை சொல்றதே வேலையா போச்சு. போருமையா, உனக்கு சந்தோஷமா? நாரதர் மாதிரி கலகம் பண்ண ஸ்ரீ. 10 நிமிஷம் சந்தோஷமா இருக்கக்கூடாது. கிளம்பு. வந்துட்டான் அங்க இருந்து. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? வந்தனா, வந்தனா, என்ன வந்தனா இது? உங்ககிட்ட பேசணும் தானே வந்திருக்க. நீ பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காதே. அதுக்கப்புறம் நான் என்ன பேசுறது? இல்ல வந்தனா, நீ என் பேச்சு கேட்டுதான் ஆகணும். நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அதையெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். சரி, சொல்லுங்க. நான் இன்னைக்கு உன்னை அடிச்சது தப்புதான். ஆனா உன்னை தொட்டு அடிக்கிறதுக்கு நீக்கு உரிமை உண்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த உரிமையில தான் அடிச்சேன். நீ அதை புரிஞ்சுக்கணும். மன்னி, உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னப்போ நான் வேண்டான்னு சொன்னேனே, அது நீ போகணுங்கிறதுக்காக இல்ல, என் மனசு ஊனப்பட்டிருக்குங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். நான் மனசார நேசிச்ச என் கௌசல்யாவை தவிர வேற யாரு கூடவும் நான் குடும்பம் நடத்துறத பத்தி என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க வந்தனா. நான் உன் மேல எந்த காலத்திலயும் ஆசைப்படல, அதே நேரத்துல வெறுக்கவும் இல்லை. ஆனா உனக்கு என் மனசுல ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்க. அது நீ என் கூட பிறக்காத சகோதரிங்கிற பாசத்தினால்தான். நீ என்னடனா என் வேர்வையை தொடச்ச. அது தப்புன்னு தான் சகோதரங்கிற உரிமையில உன்னை அடிச்ச. அந்த தவறு உனக்கு புரிய வச்ச. இங்க பாரு வந்தனா, மன்னிக்கும் அண்ணனுக்கும் வேணும்னா நமக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிற ஆசை இருக்கலாம். ஏ, உனக்கு கூட ஆசை இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த ஆசை எப்பவும் இல்ல. கல்யாணம் முடிச்சுட்டு வாழ போறது நான் தானே. பிரத்யாருக்காக உன்னையும் ஏத்துண்டு நான் வாழ ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கை நிச்சயமா போலியான வாழ்க்கையா தான் இருக்கும். உண்மையா இதுல இருக்காது. யாரானாலும் முழுமையா ஏத்துண்டு வாழணும். அதுதான் குடும்பம். இல்லனா அதுக்கு பேரு நரகம். நாம 2 பேரும் அப்படி ஒரு நரக வாழ்க்கைய வாழணுமா? அது நமக்கு தேவையா? என் மனசுல இருக்கிற கௌசல்யாவை விட்டுட்டு வேற யாருக்கு நான் தாலி கட்டி வாழ்ந்தாலும் அது கௌசல்யாக்கு மட்டும் இல்ல, நான் தாலி கட்டுற பொண்ணுக்கும் சேர்த்து பண்ற துரோகமா இருக்கும் அது. நான் யாருக்கும் துரோகம் செய்ய விரும்பல. நான் பேசினது, உங்ககிட்ட நடந்துக்கிட்டது உன்னை காயப்படுத்திருந்தா என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடு. நீ என் கூட ஒரு பிறக்காத தங்கியா இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆனா மாட்டு பொண்ணா நிரந்தரமா இந்த வீட்டுக்கு வரணும்னு மட்டும் நினைக்காத. நீ உன் மனசை கேட்டு நட, உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். உங்க அக்கா மனசுப்படி நடக்காத. நம்ம வாழ்க்கைய நாம தான் வாழணும், மத்தவா வந்து வாழ முடியாதுல்ல. சோ உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டு. அதை விட்டுட்டு உங்க அக்கா சொல்றத காதுல போட்டுண்டு அதை செயல்படுத்த நினைச்சினா அது ஆபத்துல தான் முடியும். உன் மனசுல என்ன பத்தி ஏதாவது தவறான எண்ணம் வர்ற மாதிரி நான் நடந்திருந்தா ப்ளீஸ் உங்ககிட்ட அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிம்மதியா தூங்க, உன் மனசு தெளிவாயிடும். நான் வரேன். குட் நைட். துளசியை ஒழிச்சு கட்ட யோஜனை பண்ண வேண்டியதுதான். அதுக்காக மணிக்கணக்கில் யோஜனை பண்றது ஓவரா தெரியல உங்களுக்கு? இத பாருங்க, நீங்க என்னதான் துளசியை ஒழிச்சு கட்ட யோஜனை பண்ணாலும் அவ எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவோம்.
வர வர உங்க 2 பேர் சைடுமே ரொம்ப வீக் ஆயிட்டே போறது. நேக்கு என்னமோ அந்த துளசியை நீங்க விரட்டி அடிக்கிறத விட நேர கையெடுத்து கும்பிட்டு ஒரு கணிசமான தொகையை விட்ட கொடுத்து அம்மா தாயே ஊரை விட்டு போயிடுன்னு கேட்டுக்கிறது பெட்டரா தோன்றது எனக்கு. மாமா இப்படி அவசகுணமா பேசாதீங்க. இந்த பத்மாவோட வாழ்க்கையில சரண்டருங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. ஓகே, துளசிக்கு எதிரா நம்ம 4-5 பிளான் ஒர்க் அவுட் ஆகல, அதுக்காக நாம தோத்து போயிட்டோம்னு அர்த்தம் இல்ல. ஜஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள், அவ்வளவுதான். இந்த தடவை கரெக்டா யோசனை பண்ணி நான் அவளுக்கு வலை விரிக்க போறேன். நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு பணத்தை கொடுத்து ஏய் துளசி இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு நான் சொன்னேன்னா அவ இங்க இருந்து போயிடுவான்னு நேக்கு தோணல. ஏன்னா அவளோட திட்டமே ரங்கநாயகி அம்மாவோட மொத்த சொத்தையும் தனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறதுதான். இவ்ளோ பெரிய திட்டத்தோட தான் ரங்கநாயகி அம்மாவோட சொத்தை அபகரிக்கிறதுக்காகத்தான் அவ இந்த ஆத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கா. நாம குடுக்கற இந்த அல்ப காசுக்காக அவ இந்த ஊரை விட்டே போயிடுவான்னு உங்களுக்கு தோன்றதா? நான் என்னமோ அவளை அப்புறப்படுத்தினா மட்டும் போறோம்னு நினைச்சேன். ஆனா நடக்கிற சம்பவத்தை வச்சு பார்த்தா அவளை அப்புறப்படுத்தினா மட்டும் போராது, அவளை அழிச்சே தீரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நாம ஒவ்வொரு திட்டமா செயல்படுத்தி அவ அழிஞ்சிட்டா முடிஞ்சிட்டா அப்படின்னு நாம திங்க் பண்ணும் போதெல்லாம் எரிஞ்சு போன சாப்பல்ல இருந்து உயிரோட வர பீனிக்ஸ் பறவை மாதிரி அவ மறுபடியும் வரா. நீ பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. துளசி அழிச்சுடணும்னு சொல்றிய, அவளை கொன்னுட போறியா? இல்ல மாமா, நான் அவளை கொலை பண்ண மாட்டேன். நான் அவளை கொன்னுட்டு இருக்கிற அந்தஸ்து பணம் என் குழந்தை ரங்காவை இழந்துட்டு ஜெயில போய் உட்கார்றதுக்கு இன்னைக்கு என்ன பைத்தியமா? நான் அவளுக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல அவளாவை சூசைட் பண்ணிக்குவா. டேய் சுதர்சனா, உனக்கே தெரியும் எனக்கு கொஞ்சோண்டு மூளை, அதை போட்டு குழப்பின்னு இருக்கா. என்ன திட்டம் அதை மட்டும் சொல்லு.